வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது இதில் 16:9 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ்னு வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ எப்படி செட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறம் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போது லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜிஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு 1 by 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. லைஃப் பார்ட்னர் அப்படின்றது செலக்ட் பண்ணிட்டு இப்படி லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஸ்க்ரீனில் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். ஸோ அதோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். எகைன் ஒன் டெக்ஸ்ட்டு கொடுத்துருவேன், ஐ லவ் மை செல்ஃப்னு. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதோட சைஸையும் லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு அதையும் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணுறதா இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். கம்மி பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ லைன் வந்து ஒன்று ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து நேமை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கைன்மாஸ்டரில் ஃபாண்ட் ஒர்க் ஆகாதனால நான் பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் பிஎன்ஜிஆர் டெக்ஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த கைன்மாஸ்டர்லேயே ஃபாண்ட் ஒர்க் ஆனால் அதிலே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ராஷ்மிகாவது ஃபோட்டோ வச்சுருக்கறனால ராஷ்மிகான்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றது அந்த எல்லோ லைனில். அதே மாதிரி நீங்களும் உங்களோட நேம்ஸை வந்து டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பிளாக் கலரில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி பார்க்க கொஞ்சம் லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் பிளாக் கலரில் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ மேலே வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் ஒரு பார்டர் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து எதாவது எமோஜிஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எமோஜிஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. எமோஜியும் செலக்ட் பண்ணிட்டு அதையும் லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றது. அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு உங்களுக்கு பார்டர் இருக்கும். அதுலேயும் சேம் அதே மாதிரி தான் ஏதாவது ஒரு இமோஜிஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற இமோஜிஸை ஆட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ இதில் எப்படி நான் செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி நீங்களும் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக கொஞ்சம் ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஹார்ட் எஃபெக்ட்டும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம பார்டர் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பேன்.
அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாகவே நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. சொன்ன டெக்ஸ்ட் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.